guys, இந்த வீடியோ டென்சஸ்க்கான வீடியோ, ரொம்ப எக்ஸைட்டிங்கான as well as ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் இதுக்கு முன்னாடி டூ வெர்ப்ஸ், பி வெர்ப்ஸ், ஹேவ் வெர்ப்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி போடுற பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் வித் ரீனால நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து போட்டுட்ருக்கேன். அது வேணும் அப்படின்னாலும் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் என்னது? I teach, நான் நடத்துறேன். நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. They play, அவங்க விளையாடுறாங்க. நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் இது எந்தெந்த கேட்டகரியில் யூஸ் பண்ண போகிறோன்னு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இது தவிர்த்து இந்த நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியதுன்றதை பார்த்துட்டோம். இன்னும் எதுலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி ஐ ஹேவ் 5 questions for you and you are going to answer it. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸோட ரூல். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும். ஐ, ஓகே, சப்ஜெக்ட் இருக்கு. இது ஏதாவது பக்கத்தில் என்ன வேர்ப் சொன்னேன்? டீச். அப்போ சப்ஜெக்ட் பக்கத்துல verb இருக்கும். அந்த verb எப்படி இருக்கணும்னா சிங்குலரா இருந்துச்சுன்னா ரீட்டா, சோமு, சீதா. சிங்குலரா இருந்துச்சுன்னா ஒரே ஒருத்தர். இல்லை அப்படின்னா அதுக்கு ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். ப்ரோனவுன்னா என்னது? அந்த நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ ஒவ்வொரு டைமும் ரீனா ரீனான்னு சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். அவள்னு சொல்லுவேன். எனக்கு பதிலாக ரீனான்றவளுக்கு பதிலாக அவள்னு சொல்லுவேன். இப்போ நான் அப்படி ரீனான்னு சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன். அப்போ நான்னா ஐ அப்படின்ற ப்ரினவுனை யூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த சிங்குலர் ப்ரினவுன் ஒரு சிங்குலர் நவுன், ஓகே, எக்ஸப்ஷனல் ஐ அண்ட் யூ மட்டும் எக்ஸப்ஷனல். அது தவிர்த்து எல்லாத்துக்குமே verb பக்கத்துல எஸ் ஆர் இஎஸ் சேர்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீட்டா பிளேஸ், சீதா வாக்ஸ், she jumps. ஸோ அந்த verb பக்கத்தில் எஸ் தேவைப்பட்டா இஎஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா இஎஸ் நம்ம சேர்ப்போம். ஸோ இதே இது ப்ளூரல் நவுனாக இருந்ததுன்னா verb as it is போடுவோம். love, sit, walk. ஸோ ரீட்டா அண்ட் சோமு walk, play, jump. ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்க்கான ரூல். ஸோ இப்போ என்னென்ன கேட்டகரி கீழே நம்ம பார்க்கலாம், போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேபிட். வழக்கமாக நம்மள பண்ணக்கூடிய நம்மளுடைய ஹேபிட் ஆகிடுது. திஸ் இஸ் மை ஹேபிட் அப்படின்னு. எதுக்கு இப்படி தலையை போட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்க? தட்ஸ் மை ஹேபிட். அது எனக்கு வழக்கமாக ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது ஹாபி. யூஷுவலாக எனக்கு போர் அடிக்கிற டைமில், எனக்கு ஃப்ரீ டைமில் பண்ணக்கூடியவைகள். அப்போ யூஷுவலாக நடக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி டெய்லி இவெண்ட், டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள். ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம். ரொட்டீன். ஸ்கெடியூல்ட் ஈவெண்ட். ஸோ ஸ்கெடியூல்டு இவெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸில் வந்து நாளைக்கு 9 o'clock இந்த மீட்டிங் இருக்கும். தட்ஸ் அ ஸ்கெடியூல்டு இவெண்ட். அண்ட் அதே மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வில் பி தேர். தே வில் பி ஸ்கெடியூலிங் தி ஈவெண்ட்ஸ் ஃபார் பிரைம் மினிஸ்டர். ஸோ நாளைக்கு இந்நேரம் இது 10 மணிக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு தே வில் பி ஸ்கெடியூலிங் தி ஈவெண்ட்ஸ், ரைட்? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எதை குறிக்கும்? எது கீழே வரும்? சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் கீழே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we work very hard at school. ஸோ இங்கே நாங்கள் ஸ்கூலில் வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா we work hard. we are working hard at school கிடையாது. அது அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டினியூஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஜென்ரலாக வழக்கமாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை எப்பொழுதுமே நீங்கள் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ we work very hard, ஒர்க் போட்டிருக்கோம், சிம்பிள் பேஸ் ஃபார்ம் ஆஃப் ஒர்க். அண்ட் அடுத்தது she play டென்னிஸா? she plays tennis. தப்பாக கொடுத்துருக்காங்க. she plays tennis. அப்போது ஏன்னா சிங்குலர் வந்திருக்கு, அப்போ எஸ் சேவ் பண்ணும். அப்போ she plays tennis occasionally. நல்லா பாருங்க, இந்த வார்த்தைகள் occasionally-ஆ இருக்கட்டும், இல்லை ரெகுலர்லி, frequently, வேற என்ன சொல்லலாம், டெய்லி,
on everyday basis, every day, every Sunday, every week. ஸோ இந்த மாதிரியான, அதாவது இந்த சண்டேனா இது நடக்கும், அப்பப்போ நடக்கும், இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி நடக்கும். அப்போ இதெல்லாம் வழக்கமான நிகழ்வுகள். கரெக்டா? அப்போ வழக்கமான நிகழ்வுகளை குறிக்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். He never forgets my birthday. அப்போ இதை வந்து நான் நெகட்டிவ் ஃபார்ம்ல சொல்றேன். அவன் என் பர்த்டேவை மறக்கவே மாட்டான். அப்போ மறக்காம இருக்கிறது தான் வழக்கமா நடைபெறக்கூடியது. வழக்கமா எப்படி இருக்கு அந்த விஷயம் அப்படின்னா, she'll never forget my birthday. So she never forgets my birthday. அப்போ வழக்கமா அவன் பர்த்டேவை மறக்க மாட்டான். He subject and அதுக்கான verb forgets, right? Okay, so simple present tense. And the train leaves every morning. அப்போ ஒவ்வொரு மார்னிங்குமே வழக்கமா நடைபெறக்கூடியது. ட்ரெயின் என்ன ஆகுது? டிபார்ட்ஸ். அதில் அந்த இடத்துல இருந்து போறாங்க, ட்ரெயின் போகுது. அப்ப சப்ஜெக்ட், இது verb, ரைட்? ஸோ வழக்கமான நிகழ்வுகளை குறிக்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் ஆர் ஜென்ரலைசேஷன்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யூனிவர்சல் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விச் நெவர் எவர் சேஞ்ச். அதாவது அதோடைய நிலையை மாற்றாம இருக்கக்கூடியது, அதோடைய தன்மை மாறாம இருக்கக்கூடியது. இதுதான் உலக நியதின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ that comes under this facts and generalizations. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கேட் லைக் மில்க். கேட்னா மில்க் பிடிக்கும் அதுக்கு. ஓகே, ஸோ கேட்னால அதுக்கு மில்க் பிடிக்கும். அப்போ கேட் சப்ஜெக்ட், கேட்ஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட், அதனால லைக் ப்ளூரல் verb போட்டிருக்கோம், ரைட்? பேர்ட்ஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட், அதனால ஃப்ளை பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb போட்டிருக்கோம். அப்போ 1 second. ஓகே, ஸோ அடுத்தது earth revolves around the sun. earth பார்த்தீங்கன்னா ரிவால்விங் அரவுண்ட் தி சன், சுத்தி கொண்டே இருக்குதுன்றது கிடையாது. அது ஜென்ரல் ஃபேக்ட், மாறாத ஒரு விஷயம். ஸோ earth சப்ஜெக்ட், சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால ரிவால்வ்ஸ். ரிவால்வ் பக்கத்துல எஸ் நம்ம போடுறோம். ஓகே, அரவுண்ட் தி சன். அடுத்து வாட்டர். வாட்டர் 100 டிகிரியில கொதிக்க வச்சா அது கண்டிப்பா 100 டிகிரியில ஹீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கொதிக்கும். அதுதான் அதோட தன்மை. அப்போ வாட்டர் சப்ஜெக்ட், பாயில்ஸ் verb, ரைட்? சிங்குலர் சப்ஜெக்ட்ல இருக்கு, அதனால எஸ் நம்ம சேர்க்கிறோம் verb. கலிஃபோர்னியா இஸ் இன் அமெரிக்கா. கலிஃபோர்னியா சப்ஜெக்ட் இஸ். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த இஸ், வாஸ், ஆர், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பி வேர்ப்ஸாக இருக்கட்டும், ஹேவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், இது எல்லாமே மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஹெல்பிங் வேர்பாகவும் யூஸ் பண்ணலான்ட்டு. அப்போ இங்கே கலிஃபோர்னியா சப்ஜெக்ட், இஸ்ன்றது என்னது? மெயின் வேர்பாக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கு ப்ரெசென்ட்ல இருக்கு, ரைட்? ஸோ அடுத்தது விண்டோஸ் ஆர் மேட் ஆஃப் கிளாஸ். எஸ், ஒரு பர்டிகுலர் விண்டோஸை காமிச்சா அது கிளாஸ்னால் செய்யப்பட்டிருக்கு. இது ஜென்ரல் ஃபேக்ட். ஓகே, இந்த விண்டோ கிளாஸ் விண்டோன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ விண்டோஸ் சப்ஜெக்ட், அது ப்ளூரலா இருக்கிறதுனால ஆர் யூஸ் பண்றேன், மேட் ஆஃப் கிளாஸ். ஓகே, ஸோ எங்கெல்லாம் இங்கே கலிஃபோர்னியா வாஸ் இன் அமெரிக்கான்னு சொல்லக்கூடாது. இப்பயும் கலிஃபோர்னியா அமெரிக்காவில் தான் இருக்கு, அதனால இஸ் இன் அமெரிக்கா தான். அதே மாதிரி ஒரு விண்டோ கிளாஸ்னால பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போவும் விண்டோஸ் ஆர் மேட் ஆஃப் கிளாஸ். இப்போவும் அந்த விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்னால தான் இருக்கு, ரைட்? ஓகே, செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் இங்கே இஸ் இன் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணுறோம், ஆர் இன் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்பிங் வேர்பால மெயின் வேர்பாக இருக்கு, ரைட்? ஸோ கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். எஸ், இது முக்கியமான ஒன்று. அதாவது நியர் ஃபியூச்சரில் ஸ்கெட்யூல் பண்ணப்பட்ட ஈவெண்ட்ஸ். அதாவது 2 விஷயம் இருக்கு. நியர் ஃபியூச்சரில் நடக்க போகிறது, ஆனால் ஸ்கெட்யூல் பண்ணாமல் இருக்கிறது. அதாவது மேபி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கு வேற டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் யூஸ் பண்ணுவோம். அது இப்போ நீங்கள் கொண்டு வராதீங்க. ஸ்கெட்யூல் பண்ணப்பட்ட நாளைக்கு இது விஷயம் நடக்கும், இல்லை நாளை கழிச்சு இந்த விஷயம் நடக்கும், அடுத்த வாரம் நம்ம இந்த விஷயம் நடக்கும். நியர் ஃபியூச்சர், பக்கத்தில், கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி, ஆனால் ஸ்கெட்யூல் பண்ணப்பட்ட இந்த நிமிஷம், இந்த செகண்ட், இந்த டைமில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கீழே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் லீவ்ஸ் tonight at 6 PM. ட்ரெயின் சப்ஜெக்ட், லீவ்ஸ் verb.
ஓகே சப்ஜெக்ட் அதுக்கான verb ஸோ லீவ்ஸ் எஸ் நம்ம சேர்க்கிறோம் tonight இன்னைக்கு நைட்டு 6 மணி அப்போ ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட் ஸோ அது இன்னைக்கு நைட்டு ஃப்யூச்சரில் நடக்க போகிறது தான் ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு தெரியும் will யூஸ் பண்ணணும்னு ஆனால் ஃப்யூச்சரில் நியர் ஃப்யூச்சரில் ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம will போடணும்னு அவசியம் இல்லை ரைட் The bus subject arrives verb அதே மாதிரி at 11 pm இனிமே நடக்க போகிறது subject அதுக்கான verb yes நம்ம சேர்க்கிறோம் singular subjectனால the party starts at 8 o'clock so party already இந்த பார்ட்டிக்கு இத்தனை மணி நேரம் இந்த மணிக்கு தான் இந்த பார்ட்டி நடக்கும் முன்னாடியே சொல்லிடுவோம் எல்லார்கிட்டயும் அப்போ தான் வருவாங்க அப்போ அது ஸ்கெட்யூல் பண்ணப்பட்ட ஈவெண்ட் அப்போ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் party subject and starts verb right எஸ் முக்கியமான ஒன்று நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவி ஏற்றாப்புல ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறப்ப அது முந்தானே தான் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பதவி ஏற்றாப்புல ஆனால் வந்து அவங்க அந்த பதவி ஏற்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பதவி ஏற்றாங்க அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்ஸில் போட மாட்டாங்க ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரை நம்ம படிக்கிறப்போ டே டு டே நியூஸ் மாதிரி ஃபீல் ஆகணும் ஸோ தட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்லலாம் கண்டிப்பாக இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நரேந்திர மோடி சப்ஜெக்ட் ஸோ டேக் சிங்குலர் சப்ஜெக்ட் அதனால எஸ் சேர்க்கிறோம் டேக்ஸ் ஓத் ஆஸ் தி பிரைம் மினிஸ்டர் அட் ராஷ்டிரபதி பவன் ஸோ இங்கே ராஷ்டிரபதி பவன்ல அவர் பதவி ஏற்கிறார் ஏற்றார் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் இஃப் வி ரீட் தட் இட் ஷுட் கெட் கனெக்டட் வித் தட் ஆஸ் டுடேஸ் நியூஸ் இன்னைக்கான நியூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கூட கனெக்ட் ஆகணும் ஸோ மோஸ்ட்லி அதனால ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தே ஓன்ட் கிவ் லைக் பாஸ்ட் டென்ஸ்லலாம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுப்பாங்க இதே இது பார்த்தீங்கன்னா நேற்று கோலி செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி போட மாட்டாங்க விராட் கோலி ஹிட்ஸ் அ செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்னா அஃப்கோர்ஸ் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம் ரைட் உள்ளே போயிட்டு ஸோ ஹெட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது நம்ம படிக்கிறவங்கள ட்ராக் பண்ணுறதுக்காக நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸில் எல்லாத்துலேயுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க அண்ட் அடுத்தது வேறு இதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா முக்கியமாக இதில் அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆச்சரியக்குறி ஓகேவா ஆச்சரியப்படுற மாதிரியான இல்லை வந்து லைக் ஓ அப்படின்லாம் சொல்கிறல அலாஸ் ஸோ அந்த ஒரு உணர்ச்சி அதை குறிக்கக்கூடியது எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்றது அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸே ஹியர்லையோ தேர்லையோ ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா எப்படின்னு நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சேஞ்ச் வரும் ஹியர் கம்ஸ் தி பஸ் அதாவது இந்த ஹியர் அண்ட் தேரில் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹியரும் தேரும் எப்படி இருக்குன்னா ஒரு டம்மி சப்ஜெக்டாக தான் இருக்கும் இது வந்து ஒரு அட்வர்பு டம்மி சப்ஜெக்டாக தான் இருக்கும் இது வந்து மெயின் சப்ஜெக்ட் கிடையாது ஓகே மெயின் சப்ஜெக்ட் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹியர்னா இங்கே அது இடத்தை குறிக்கிறது எல்லாமே அட்வர்பி கீழே வரும் அப்போ இந்த மாதிரி அட்வர்ப்ஸில் சென்டென்ஸ் ஸ்டார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் அதை தொடர்ந்து பின்னாடி தான் இருக்கும் அந்த சப்ஜெக்டுக்கான வேர்ப் தான் முன்னாடி வரும் யூஸ்வலி சென்டென்சஸில் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அப்படின்னு வரும் பட் இந்த மாதிரி அட்வர்ப்ஸில் சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னா இன்வர்ஷன் நடந்திருக்கும் ஃபஸ்ட்டு வேர்ப் இருக்கும் அடுத்தது இந்த சப்ஜெக்ட் வந்து அதுக்கு அடுத்து தான் இருக்கும் ஸோ இந்த சப்ஜெக்ட் ஸ்கூல் பஸ்ன்றது சிங்குலர் சப்ஜெக்ட் ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்கான வேர்ப் கம்ஸ் எஸ் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ இது வந்து இன்வர்ஷன் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி தேர் கோஸ் தி டாக் அண்டர் தி கார் ஸோ கோஸ் டாக்ன்றது தான் சப்ஜெக்ட் வேர்ப் சிங்குலர் சப்ஜெக்ட் ஸோ கோஸ்ன்றது வேர்ப் சிங்குலருக்கான வேர்ப் அண்டர்ன்றது ப்ரப்போசிஷன் இது ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் ஸோ டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் தி கார் அப்படின்றது ஒரு ப்ரப்போசிஷனல் ஃப்ரேஸாக இருக்குது ஸோ இதெல்லாம் ப்ரப்போசிஷன் நான் சொல்லித்தரப்போ உங்களுக்கு சொல்லித்தருவேன் ஸோ ஹியர் அண்ட் தேர் வந்துச்சு அப்படின்னாலும் அங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி அந்த இடத்துல சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இன்வெர்ட் ஆகி வரும் மாறி வரும் ரைட் ஸோ இதுவும் முக்கியமான விஷயம் ஸோ எல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட்
there dash the topper of our school. Here and thereல ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே, டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? டாக்ஸ், இது யூஸ்வலி வழக்கமான நிகழ்வு. டாக்ஸ்னாலே நைட்டில் கொலைக்கும். டோனி டேஷ் கிட்டார் லெசன் எவ்ரி சண்டே. ஸோ இந்த எல்லாமே க்ளூ வேர்ட்ஸ் ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் நம்ம சேனல் இங்கிலீஷ் வித் ரீனாவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.